எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். அப்படிதான் இயேசு சொன்னார், அயலானை நேசி. இன்னைக்கு நேசிக்கிற நாளை பகைஞன், நாளைய பகைஞன் இன்னைக்கு சிநேகிதன். அவ யாரையும் பகைக்கணும்? உங்கள் பக்கத்தில் மந்திரவாதி இருந்தால் கூட நேசிச்சிருங்க. புரியுதா? அதான் உண்மையான கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவத்தை போதித்தவர் தான் நம்ம இயேசு. இப்போ யார் கடவுள் இப்போ புரிஞ்சிருக்கும்ல பிரதர்? அடுத்த குண்டக்க மண்டக்க கேள்வி ஒன்று கேளுங்க. அடுத்த கட்டம், அடுத்த சந்தேகம் இருந்தால் கேளுங்க. என்ன பிரதர் தெரியலையா? இதாவது கேளுங்க பிரதர். மாட்டி விட்டு ஒரு ஆம்பளை பாக்கியம் கிடச்சிருக்கு, வேண்டான்னு சொல்கிறீங்களே. சரி, வேறு யாராவது கேட்குறதா கேளுங்க, இல்லைன்னா வேத பகுதிக்கு கடந்து போக போகிறோம். எனி கொஸ்டின், எனிபடி? அது யார் சொன்னது? எந்த எலிச்சவாயன் ஊழியக்காரன் சொன்னான்? மக்கள் சொல்கிறாங்க, உங்கள் சகோதரன் சொல்லியிருப்பாங்க இல்லையா? நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் தங்கச்சி கேட்குறாங்க. சரியான கேள்வி இதான் மாதிரி. குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் தான் குண்டக்க மண்டக்க பதில் வரும். அதாவது ஒரு கேள்வி, அவர் என்ன கேட்கிறார்? கடன் வாங்கி காணிக்கை செலுத்த வேண்டுமா இல்லையா? நியாயமான கேள்வி. ஏன் நீங்கள் உழைச்ச உழைப்பில் காணிக்கை செலுத்தினா போதுமா? எதுக்கு கடன் வாங்குறீங்க? கொஸ்டின். எத்தனை வருஷமாக உழைக்கிறீங்க? 20 வருஷமாக உழைக்கிறீங்க. 20 வருஷம் தசமாத்த முதல்ல கொடுங்க பிரதர். கொடுத்துருந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் 3 வருஷமாக இந்த சபைக்கு வந்திருப்பீங்க இல்லையா? 3 வருஷமாக தசமாக கரெக்டாக கொடுத்துருப்பீங்க. 20 வருஷத்தினுடைய கர்த்தருடைய கடனை நீங்கள் என்ன கிடைக்க போகிறீங்க? முதல்ல கர்த்தருடைய கடன் அடைங்க. அதிலே சரி, அது கர்த்தருக்கு நீங்கள் கடன் பெற்ற அப்படின்னு தான் நீ முதல்ல கொடு, அப்பொழுது அமுக்கி குலுக்கி சரியாக ஒம்மடியில் போடுவேன்னு சொன்னார். நீங்கள் இப்போ உங்கள் கடன் அடைக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க. இந்த ஆண்டவருக்கு கடன்பட்ட கடனை யார் அடைக்கிறது? நீங்கள் முதல்ல அடைக்கணும். உங்கள் சகோதரிகிட்ட முதல்ல போய் சொல்லுங்கள். செகண்ட் கொஸ்டின், இனி உங்கள் கேள்விக்கு வரேன். கடன் வாங்கி காணிக்கை செலுத்து நியாயமா அநியாயமா அக்கிரமமா? அது தூத்துக்குடி சொல்லுங்க. கடன் வாங்கி காணிக்கை செலுத்துவது நியாயமா அநியாயமா அக்கிரமமா? யாராவது சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க சத்தமா சொல்லலாம். நியாயம், நியாயம்தான். அவ நியாயம்னு சொல்லுறவங்க கையை தூக்குங்க. கொஞ்சம் பேர் தான். அநியாயம்னு சொல்றவங்க கையை தூக்குங்க. யாரும் தூக்க மாட்டாங்களா? சரி, ரெண்டுக்கும் பதில் இல்லை. நான் ரெண்டுக்கும் பதில் தருகிறேன். ஒரு எக்ஸாம்பிள். உன் வீட்டில் பணம் இல்லை, உன் வீட்டில் உங்ககிட்ட நகையும் இல்லை. உன் வீட்டுக்காரருக்கோ உனக்கோ உன் குழந்தைக்கோ இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு வியாதிப்பட்டது, என்ன பண்ணுவேன்? கடன் வாங்கி மருத்துவமனை போவேன். ஏன் வாங்குற? பைபிள் சொல்லுதில்ல கடன் வாங்கக்கூடாது என்று. நீ கடன் கொடு என்றே சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் நீ கடன் வாங்க போகிற? அதை முதல்ல நிறுத்து. அவன் மருத்துவர் கொடுக்கறதுக்கு கடன் வாங்கலாம், தப்பு இல்லை. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு கடன் வாங்கி கொடுத்தால் தப்பா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. டாக்டர் கொடுத்தா தப்பு இல்லை, மந்திரவாதிக்கு கடன் வாங்கி கொடுப்பீங்க, விபச்சாரத்துக்கு கடன் வாங்கி கொடுப்பீங்க இல்லையா? ஊதாரித்தனது கடன் வாங்குவீங்க. அதெல்லாம் நிறுத்துங்க முதல்ல, அப்புறமா யோசிக்கலாம். இந்த கேள்விக்கு பதில். நீ எதுக்குமே கடன் வாங்காதரு. அப்போ எதுக்குமே கடன் வாங்கலைன்னா உன் வீட்டில் பணம் நல்லா நிற்கும். பணம் நல்லா இருந்துன்னா தசமாக தாண்டரு கொடு. எதுக்கு கடன் வாங்கி கொடுக்கணும்? சரியா? ஒரு கேன்சர் வியாதி வருது, மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஏன் கடன் வாங்கி போகணும்? காசு இல்லை, எதுக்கு போகிற? ஆண்டவர் சமூகத்தில் நிற்க வேண்டியது தானே. மருத்துவமனை கடந்து போகிறதுக்கு காசை நீ உருவாக்குகிறாய். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவாதி தேவனுக்கு கடன் வாங்கி காணிக்க செலுத்த மாட்டேன்னு அடம்பிடிக்கிறீங்க. அப்படின்னால ஏன் இங்கே வந்தீங்க? கடன் வாங்கி தானே விசாரி வந்தீங்க. எத்தனையோ சொந்த காசில் வந்திருப்பீங்க, கடன் வாங்கி தான் வந்தீங்க. ஏன் வந்தீங்க? நான் சேர்க்கை சுவிசேஷம் சொல்லுவேனே. அப்போ கடன் வாங்கி பயணப்பட்டு சுவிசேஷம் கேட்க வரலாம், அது தப்பு இல்லை. ஆனால்
தேவாதி தேவனுக்கு பணி செய்கிற ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தருக்கும் காணிக்கை செலுத்துவது அது கடினமாக இருக்கிறது. கேட்டால் எங்கிட்ட காசு இல்லை, எப்படி கடன் வாங்கி வட்டிக்கு வண்டி செலுத்த சொல்லுவீங்கன்னு கேட்குறதே அநியாயமாக தான் இருக்கும். ஆனால் டாக்டர்கிட்டலாம் சொந்த காசை எடுத்துகிட்டு போகிறீங்க, வட்டி வாங்கி தானே எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்படி தானே? அப்போ உலகத்துக்கு செய்வது கடன் வாங்கி கொடுத்தால் தப்பில்லை, கர்த்தருக்கு கடன் வாங்கி கொடுத்தால் தப்பு. இதுதான் அந்தி கிறிஸ்துனுடைய கேள்வி. இதுக்கு பேர் என்ன? அந்தி கிறிஸ்துனுடைய கேள்வி. இப்போ என்ன எடுத்துக்கிடுங்க, 23 வருஷம் ஊழியம் தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எடுங்க, எத்தனை வருஷம் ஆஸ்பத்திரியில் கடந்திருக்காங்கன்னு பரிசோதிச்சு பாருங்க. நான் எந்த மருத்துவமனையில் படுத்து கிடந்தேன்னு விசாரிச்சு பாருங்க. என்னுடைய விசுவாசம், நான் கர்த்தருடைய கருத்தில் உங்களை விட கரெக்டு, யாருக்கும் தெரியாது, சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நன்மை செய்வதை விட 1000 மடங்கு அதுக்கு மேலே 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 வட்டிக்கு எடுத்தே நன்மை செய்வேன், வட்டிக்கு எடுத்தே நிறைய பேருக்கு சோறு போடுவேன், வட்டிக்கு எடுத்துக்கே ஆலயம் கட்டுவேன். என்னுடைய ஆலயம் இல்லை, ஆர்சி ஆலயங்கள். இப்போ 3 ஆர்சி ஆலயம் புக்கிங்கில் இருக்குது, இலவசமாக கட்டி கொடுக்கறதுக்கு. காசுக்கு இல்லை, 10 ரூபா வாங்கிறது இல்லை. ஆனால் இந்த ஊழியத்தையும் இதையும் ஆண்டவர் தாங்கிறார். நான் எங்கே போய் கணக்கு வைக்கிறேன்? நான் கடன் வாங்கி ஆர்சி ஆலயம் கட்டணுமா? என் முன்னாடி தான் கேட்டான். நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது? இவங்கெல்லாம் அடிக்கடி வர்றாங்க, வந்து கேட்டுகிட்டே போகிறாங்க, இது என்ன இதுன்னு கேட்குறா. நான் சொன்னேன், நன்மை செய்ய வேண்டிய இடத்துல வந்திருக்காங்க, நமக்கு இருக்கோ இல்லையோ நன்மை செய்தார் அதனுடைய பலன் எனக்கு என் பிள்ளைகளுக்கும் வருமோ வராதா? தமிழ்நாடு ஏதாவது பெந்திக்கோஸ்தர் ஆசியாலயம் கட்டுவானா? கட்ட மாட்டான், பெந்திக்கோஸ்தாலயமே கட்ட மாட்டானே. இன்னைக்கு பிரபலமான ஊழியக்காரர் வர கோடிக்கணக்கான பணம், ஒரு சண்டே ஆராதனையில் கோடிகள் வரும். எத்தனை ஆலயம் கட்டுறான்? ஒத்தாலயம் கட்டுறது இல்லையே. எத்தனை பேர் சோறு கொடுக்குறான்? ஒருத்தருக்கு இல்லையே. உங்களுக்கு சோறு வேணும்னா உங்கள்கிட்ட காசு வாங்கிடுவான். நானும் உங்களுக்கு எல்லா உபவாசம் கூட சோறு போடுறேன், என் காசு தானே, உங்கள் காசா? சொல்லக்கூடாது, அந்த சப்ஜெக்ட் வந்தனால சொல்கிறேன். இருக்கிற சேர என் காசு, பில்டிங் நான் பற்றி கொண்ட லோன்கள், காணிக்கை வாங்கி ஆலயம் கட்டல, ஒன்றுமே கட்டலை, காணிக்கை வாங்கி புக் அடித்து ஜனங்கள் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்றதெல்லாம் கர்த்தர் நானும் உள்ள காரியங்கள். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கிறது கணக்கே பார்க்கக்கூடாது பிரதர். எவ்வளோ கொடுத்தேன்னு கணக்கெளி வச்சுருந்தா உங்கள் மாதிரி அந்தி கிறிஸ்து வேறு யார் இருக்காங்க? ஏன் டாக்டர்மார்கள் கொடுக்கறதெல்லாம் நீங்கள் கணக்கெளி வச்சுருக்கீங்களா? கருங்கல்ல ஒரு சகோதரி தசமகத்தை சில மாதம் செலுத்தினார்கள். ஒரு வருடத்திற்கு பிறகு அவள் குடும்பத்தில் வறுமை வந்தது. நான் இன்ன தேதியில் இன்ன கணக்கு தசமகம் செலுத்தியிருக்கிறேன், எனக்கு அந்த காசு திரும்ப வேண்டும், இல்லை என்றால் என் பொண்டாட்டி இன்னைக்கு தூங்கி செத்துருவான், நானும் சூசைட் பண்ணிடுவேன். ஒரு மிலிட்ரி ரிட்டையர்டு, அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன் நான் தான். பாரு ஆப்பு எனக்கே. அப்போ எனக்கே தெரியாது, தசமகம் எனக்கு தருது எனக்கே தெரியாது, யார் போட்டாலும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த உண்டியலில் தசமம் போடுறீங்களோ இல்லைன்னா உண்டியை திறந்து பார்க்க தான் தெரியும் அது எந்த லிமிட்டில் இருக்குது. எல்கேஜி ஸ்டேட்லாம் இருக்காது. ஆன்லைனில் அக்கௌண்ட்டில் போட்டால் எத்தனை பேர் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. தான் 10-15 பேருக்கு மேலே இல்லைன்னு சொல்கிறேன் நான். ஆனால் அந்த ஊழிய மகிமையை ஓடுதா இல்லையா? ஓடுது. யாரையும் கொள்ளையடிக்கல, ஆனால் வேலை செய்கிறேன் பவுலை போல. ஆகவே காணிக்கை வாங்கி கர்த்தருக்கு கொடுக்கிறது உங்களுக்கு மனசு கடினம் என்று சொன்னால், அரிசி கடனில் வாங்கப்படாது, கையை தட்டலாம். மீன் வாங்கிறதுக்கு கடைக்கு போகாதீங்க காசு இல்லாம. குடிக்க போறது கடனில் குடிக்காதீங்க. உடை கடனில் வாங்காதீங்க. ஏன் வெட்கமா இல்லை? பிள்ளைகளை கூட கடனில் தானே படிக்க வைக்கிறீங்க, வட்டி கடன் எடுத்து பேங்க் லோனு. அதுக்கெல்லாம் உங்களை அறுவறுப்பு வரல? ஏன் அரசாங்க பள்ளிக்கூடம் இருக்குல்ல, படிக்க வைங்களேன். ஏன் கடன் வாங்கி தனியார் கல்லூரி? என் பிள்ளை உயர்ந்த இடத்துல படிக்கணும், அதான் எவ்வளோ கடன் வாங்குவேன். இதெல்லாம் அறுவறுப்பா தெரியல உங்களுக்கு?
அதான் எங்களை சூடு சொர்ண வேணும்னு சொல்கிறது. கர்த்தருக்கு கொடுக்கிறது மனமுள்ளவன் கொடுக்க கடவன். கொடுத்துட்டு கணக்கு கேட்கிறவனும் கணக்கு பார்க்கிறவனும் அயோக்கியனும் அந்தி கிறிஸ்துமா இருப்பான். நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கறனால நீங்கள் கஷ்டப்படலாம், துன்பப்படலாம். எதுக்கு வாங்குறாரு? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு, அதற்கு தீர்வு. ஒரு கொள்ளவியாதி வந்தால் கூட பொருத்தனை செலுத்தி செவி என்று தான் சங்கீதம் 50, 14, 15 சொல்லுகிறது. சங்கீதம் 76, 11, 12 சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமையை செலுத்துன்னு சங்கீதம் 96, 8 சொல்லுகிறது. 61, 5 சொல்லுகிறது. 61 சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி தானையா கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துறீங்க. நீ அதிக நாள் உயிரோடு இருக்கணும், முதல் பலனை கொடுன்னு சொல்லுது 1 சாமுவேல் 2:30. இல்லைனா உன் வீட்டில் ஒரு கிழவன் தங்கான், ஒரு வாலிபன் உயிரோடு இருப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 சொல்லி இருக்கிறாரு. உன் முதல் பலன் எனக்கு கொடு, அப்பொழுது உன் ஆலயத்தில் திராட்சரசம் புரண்டு ஓடும். முதல் பலனையும் கொடுப்பதில்லை, தசமம் கொடுப்பதில்லை, வீட்டில் கடன் தான் திரண்டு ஓடும். நீயா போய் கடனை வச்சுக்கிட்டு நீயா தப்பான வழிகளில் போய் சாராயம் குடித்து கும்மாளம் போட்டு மந்திரவாதி கொடுத்து வைத்தியனை கொடுத்து ஆஸ்பத்திரி கொடுத்து கடனாளி இருக்கிற. இப்போ கடவுளை கொடுக்க காசு இல்லை, கடன் வாங்கி தான் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த ஊழியம் உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீரும். பாவம் செய்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு. நான் என்ன சொல்கிறேன்? எனக்கு பேண்ட் சட்டைக்கா, என் பொண்டாடி சேரிக்கா, என் பிள்ளைகளுக்கு படிப்புக்கா கேட்கலையே, புத்தகம் அடித்து ஜனங்களுக்கு கொடுங்க, அதான் காணிக்க. சுவிசேஷம் அறிவிக்க செய்யுங்கன்னு சொன்னேன். நீங்கள் செய்த பாவத்துக்கு அதான் வழி. அதான் யாத்ராம 30, 15, 16 சொல்லுது. திருப்பணிகளுக்கு கொடுப்பாயாக. எத்தனை பேர் இப்போ ஊழியக்காரன் மட்டும் பணத்தை வாரி வாரி இறைச்சி உங்களுக்கு ஊழியம் செய்யணும். நீங்கள் ஜம்முன்னு இருந்து ஜம்முன்னு போகணும் இல்லையா? ஒரு எலியாவனுடைய கோபம், ஒரு எலிசாவனுடைய கோபம். இது உங்களுடைய அறியாமை மேல் வந்த கோபம், வேறு ஒன்றும் இல்லை. சின்ன வயசுலேயே டாக்டர் கொடுப்பீங்க, கணக்கு பார்க்கறது உண்டா? நீங்கள் ஏன் சொத்தை விட்டு வட்டிக்கு எடுத்து தாலியை விற்று நகைகள் அடமானம் வச்சு டாக்டருக்கு மாதிரிலாம் கொடுத்து டெட் பாடியை தூக்கி வந்து புதைச்சிருப்பீங்களே, ஏன் டாக்டர்கிட்ட போய் திரும்ப கேளுங்க போய். இந்த வருஷம் ஜனவரி மாதம் மார்ச் 30க்குள்ள 12 லட்சம் ரூபாயை திரும்ப தூக்கி எறிந்த ஊழியம், காணிக்கை பணத்தை தூக்கி எறிந்த ஊழியம். நீ புத்தகம் அடிச்சது போதையா? எந்த ஆம்பளை செய்வான்? ஒரு வருஷத்துக்கு சுமார் 15 லட்சம் ரூபாய்க்கு மேல காணிக்கை தூசித்தாலே போதும் தூக்கி எறிந்த ஊழியம். லிஸ்ட் வச்சிருக்கிறேன், பேரை கேளுங்க, அக்கௌண்ட் லிஸ்ட் வச்சிருக்கிறேன், திரும்ப போட்டது. இதே மண்டபத்தில் பரிமாறின ஒருத்தன் 6 லட்சம் ரூபாய் சொல்லி வாங்கி இருக்கிறான். கொடைக்கானல கணவன் மனைவியை சேர்த்து வச்சதுக்கு 3 லட்சம் ரூபாய் திரும்ப வாங்கி இருக்கிறான். பவானியில ஒருத்தன் 2 லட்சம் வாங்கி இருக்கிறான். திருச்சி ஒரு சபன் சட்ட பொண்டாட்டி சாட்சி எழுதுனவா, ஐயோ எனக்கு கஷ்டம் திரும்ப கொடுன்னு 3 லட்சம் திரும்ப கேட்டிருக்கிறா, கொடுத்துருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஏதாங்களும் ஊழியக்காரன் காணிக்கை திரும்ப கொடுப்பானா? நீ தூசித்தால் உன் மூஞ்சில தூக்கி அடிக்கிற ஊழியம். காணிக்கை கொடுக்கிறனுடைய யோசிங்க, கொடுத்த பிறகு சிந்திக்காதீங்க. நான் யாருக்கும் என் ஊழியத்தில் வராதிங்க நான் சொல்லுவேன். ஆனால் விடுதலையும் பரிசுத்தம் வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எத்தனை பேர் புத்தகம் அடிக்க கொடுத்திருக்கிறார்களோ அத்தனை கிட்டத்தட்ட 85% திரும்ப தூக்கி எறிஞ்ச ஊழியம் இது வருஷத்துக்கு. அவன் ஆண்டோட சொல்லுவேன், என் மண்டாடி சொல்லுவேன், நான் தொழிலே ஆரம்பிக்கிறேன், இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம். தொலைக்காட்சிக்கு யாராவது கொடுத்துருக்கீங்களா? மாதம் 10 லட்சம் ரூபாய், இதர செலவுகள் தனி, வேற 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 வேற. ஒரு வருஷத்துக்கு 10 மாசத்துக்கு எவ்வளவு கணக்கு போடு? 10 லட்சம் வச்சு நீங்க தான் சொல்லுங்க.
10.5 லட்சம் வச்சு 10 மாதத்துக்கு எவ்வளவு? 2 மாதம் சேர்த்து கொடுங்க. கூட்டுங்க பிரதர், கரெக்டாக கொடுங்க. இல்லைன்னா கால்குலேட்டர் போட்டு அடிங்க. இப்போ கம்ப்யூட்டர் எடுங்க, செல்ஃபோன் கம்ப்யூட்டரு. 2,75 லட்சம் ரூபா எங்கேருந்து வருது? உங்களுக்கே தெரியும் இந்த சபையில் எத்தனை பேர் வர்றாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சண்டே ஆராதனைக்கு 20 பேருக்கு 25 பேருக்கு மேலே கிடையாது தானே? 25 பேரில் எத்தனை பேர் தசமம் கொடுப்பாங்கன்னு விரல் விட்டு எண்ணலாம். நெட் மூலம் எனக்கு நிறைய காசு நினைப்பீங்க. நோ, நவர். ஒரு சிலர் பொருத்தனைகள் பண்ணியிருக்காங்க.